அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான 2 in 1 ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது சாப்பிட்டா அப்படியே லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். 2 in 1னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க. ஸோ ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 இடியாப்பத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 இடியாப்பம் எடுக்கிறீங்களா, ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ரஃப் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த ஆயிலில். அதில் நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாகத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சாட்டே ஆகிற வரைக்கும் கொஞ்சமாக வெயிட் பண்ணலாம். இது சாட்டே ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இது சாட்டே பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக் மிக்சரை இதை ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி கொஞ்சமாக இது சாட்டே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா சாட்டே ஆனதும் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது சாட்டே பண்ணிவிட்டு ஸோ இந்த மசாலா ஸ்மெல் ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே ஸோ நம்ம பிச்சு வச்சுருந்த இந்த இடியாப்பத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்து ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக நல்லா லைட் மிக்ஸ் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சுட சுட இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. இப்போ இது லேட்டஸ்ட்டாக இடியாப்பம் பிரியாணின்னு சொல்கிறாங்க. இதில் சிக்கன் ஆட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஆல்.